தமிழ் உள்ளங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாதவனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் நடுத்தர மக்களுக்கு இருக்கிறதுலேயே அதுதாங்க பெரிய பிரச்சனை. அது என்னன்னு கேட்குறீங்களா? தங்கத்தோட விலை தாங்க. ஆமாம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026, இன்னைக்கு 8 கிராம் கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 22 கேரட்டில் 1,20,000. அதே 8 கிராம் கோல்டு 22 கேரட்டில் 2024 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா வெறும் 47,000. ஜனவரி 2024 வரைக்கும் ஆம வேகத்தில் போயிட்டு இருந்த கோல்டு 2024 ஜனவரிக்கு அப்புறம் ஏன் முயல் வேகத்தில் போக ஆரம்பிச்சது? 2024க்கு அப்புறம் 2026 வரைக்கும் இந்த 2 வருட கேப்பில் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்தது நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கும் சொல்கிறேன் வாங்க. உலக அளவில் தங்கத்தை கன்சியூம் பண்ணுற நாடுகளோட வரிசையில் சைனா முதலிடத்தில் இருக்குது, இந்தியா 2வது இடத்துல இருக்குது. சைனாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு எலக்ட்ரானிக் உபகரணங்கள் தயாரிக்கிறதுல தங்கத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எலக்ட்ரானிக் உபகரணங்கள் தயாரிக்கிறதுலையும் பயன்படுத்துகிறாங்க. ஆனாலும் இந்தியாவில் தங்கத்தை ஒரு கலாச்சார சிறப்புமிக்க ஒரு பொருளாக கருதப்படுது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் தங்கத்தை அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு செல்வத்தின் சின்னமாகவும் கருதுறாங்க தங்கத்தை, ஒரு சிறந்த ஒரு முதலீடாகவும் கருதுறாங்க தங்கத்தை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட தங்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரம்பத்தில் தங்கமாக கிடைக்கிறது இல்லை, தங்க தாதுக்களாக தங்க சுரங்கங்கள்ல இருந்து வெட்டி எடுக்கிறாங்க. இந்த தங்க சுரங்கம் பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அப்புறம் உஸ்பெகிஸ்தான், இந்த மாதிரியான நாடுகள், அப்புறம் இந்தோனேஷியா, இந்த மாதிரியான நாடுகளில் அதிக அளவு தங்க தாதுக்களாக வெட்டி எடுக்கிறாங்க. தங்க தாதுக்களாக இருக்கிற தங்கத்தை தங்க கட்டிகளாக மாற்றி விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. அந்த இடத்தோட பேர் லண்டன் புல்லியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லண்டன் புல்லியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பல நாடுகளோட உறுப்பினர்கள் கூட்டமைப்பாக இருக்கிறாங்க. இந்த அமைப்புக்கு பேர் லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லண்டன்ல இருக்கு. சரி, இந்த மார்க்கெட் எப்படி விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க, அதாவது தங்கத்தோட விலையை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்ட் சப்ளை. இதை சிம்பிளாக சொல்லணும்னா, என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை வாங்கிறதுக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்கன்னா அதோட விலையை நான் ஏற்றுவேன். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த பொருளை வாங்கிறதுக்கு யாருமே முன் வரல அப்படின்னா அதோட விலையை குறைப்பேன். இந்த மாதிரி தான் மார்க்கெட்லேயும் நடக்குது. இது ஃபர்ஸ்ட் ரீசன். அடுத்து 2வது ரீசன் பார்த்தீங்கன்னா பணவீக்கம். பணவீக்கத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, இன்னைக்கு அந்த மார்க்கெட்டுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் போய் தங்கம் வாங்குறாங்க. அது எப்படி வாங்குவாங்கன்னா டாலர் கொடுத்து தான் வாங்குவாங்க. அந்த மார்க்கெட்டில் தங்கத்தை டாலரில் மட்டும்தான் வாங்க முடியும். இன்னைக்கு இந்திய ரூபாயில் டாலருக்கு நிகரான மதிப்பு பார்த்தீங்கன்னா 91 ரூபாய். அதாவது நம்ம 91 ரூபாய் கொடுத்தாதான் அமெரிக்கக்காரங்க $1 நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதே விலை நாளைக்கு 100 ரூபாய் கொடுத்தாதான் அவங்க $1 கொடுப்பாங்க அப்படின்னு மாறக்கூடிய சூழ்நிலையில அதுதான் பணவீக்கம்னு நாம் சொல்கிறோம். அதாவது இன்னைக்கு 91 ரூபா கொடுத்தா $1 கொடுப்பாங்க, நாளைக்கு 100 ரூபா கொடுத்தா தான் $1 கொடுப்பாங்க அப்படிங்கிற நிலைமையை தான் நாம் பணவீக்கம்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மத்திய ரிசர்வ் வங்கியான ஃபெடரல் பேங்கோட வட்டி விகிதம். இந்த வட்டி விகிதம், அந்த பேங்கோட வட்டி விகிதம் குறைஞ்சா தங்க விலை ஏறும். அதாவது வட்டி விகிதம் ஏறினா தங்க விலை குறையும். இதை விரிவாக சொல்லணும்னா, அமெரிக்க டாலர் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கக்காரங்க கிட்ட அதிகமாக இருக்கு. அவங்க இந்த பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பேங்க் வட்டி விகிதத்தை குறைக்குள்ள அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை வங்கியிலிருந்து எடுத்து மற்ற முதலீடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு தங்கத்தில் கூட முதலீடு பண்ணுவாங்க. அப்போ அதிக அளவு அவங்க தங்கம் வாங்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தங்க விலை ஏறுது. அதே மாதிரி அவங்க அந்த வங்கி வட்டி விகிதத்தை ஏற்றினாங்கன்னா மற்ற முதலீடுகளில் இருந்து பணத்தை வித்ட்ரா எடுத்து இந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க. இதன் மூலயமா தங்க விலை குறையும் அந்த டைம்ல. அடுத்து இது 3வது ரீசன். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன், அதாவது புவிசார் அரசியல் காரணங்கள். இதை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, ஜனவரி 2024 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்ற பிறகு அமெரிக்காவோட மத்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை மேலும் குறைச்சிச்சு. அதனால தங்க விலை இன்னும் ஏறிச்சு. அப்புறம் மற்ற நாடுகள் மேலே போர் தொடுத்தாரு. உதாரணத்துக்கு இப்போ வெனிசுலா மேலே போர் தொடுத்தாரு. அந்த நாட்டில் பொருளாதார சீரழிவு ஏற்பட்டதுனால
அந்த நாட்டில் வந்து வட்டி விகிதங்கள் குறைய ஆரம்பிச்சிருக்கும், தங்க விலை ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு சில காரணங்களும் தங்க விலை ஏற்றத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். அடுத்து லண்டன் புல்லியன் மார்க்கெட் வந்து விலை நிர்ணயிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவிலேருந்து போய் தங்கத்தை வாங்குறாங்க. யார் யார் வாங்குறாங்கன்னா, பப்ளிக் செக்டாரும் வாங்குறாங்க, ப்ரைவேட் செக்டாரும் வாங்குறாங்க. பப்ளிக் செக்டாரில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து ப்ரைவேட் செக்டார்னு பார்ப்போம். ப்ரைவேட் செக்டார்னா ஒரு சில ப்ரைவேட் பேங்குங்க, ஆத்தரைஸ்டு கோல்டு பையருங்க, அதுக்கப்புறம் எம்எம்டிசின்னு சொல்லக்கூடிய மெட்டல் அண்டு மினரல் ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட், இந்த கம்பெனின் இவங்க எல்லாம் கோல்டை வந்து வாங்குறாங்க. அடுத்து வாங்கிட்டு இவங்க வந்து இந்த கோல்டை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. இந்தியாவுக்கு கொண்டு வரக்குள்ள இவங்க வந்து சுங்க வரி செலுத்த வேண்டியிருக்கும். அதாவது தற்போதைக்கு வந்து இந்தியாவோட சுங்க வரி தங்கத்துக்கு வந்து 6% இருக்குது. தங்கம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்துடுச்சு. இப்ப இந்த தங்கத்தை வந்து நகையா மாற்றணும். இந்த நகை செய்யறவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா எமரால்டு, டைட்டனு, அப்புறம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், அப்புறம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், அப்புறம் இன்னும் ஒரு சில கம்பெனிகள்லாம் இருக்கு. இவங்க வந்து தங்கத்தை உருக்கி நகையா செய்யறாங்க. இப்ப தங்கம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து தங்க நகையா மாத்தியாச்சு. அந்த மாத்தின தங்க நகை வந்து இப்ப நகை கடைங்களுக்கு வருது. இப்ப நாம நகை வாங்குறதுக்கு போறோம். இப்ப நகை வாங்கிட்டு நாம பணம் பே பண்றோம். எப்படின்னா, லண்டன் புல்லியன் மார்க்கெட் அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு 1. அடுத்து இந்தியாவுக்குள்ள வரத்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கு, அது 2. அடுத்து கஸ்டம் டியூட்டி, அதாவது சுங்கவரி, இது 3. அடுத்து இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நகையா மாத்துறதுக்கு அவங்க செய்கூலி, அப்புறம் சேதாரம், இதை போடுவாங்க. அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, அதாவது நம்ம இந்திய அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி. இந்த 5க்கும் சேர்த்து வந்துதான் நம்ம நகையோட மதிப்பா நம்ம பணம் கொடுக்கறோம். இந்தியாவுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களும் சரி, இந்தியாவுக்கு வெளியே நடக்கக்கூடிய விஷயங்களும் சரி, இவையெல்லாம் சேர்ந்து தான் தங்கத்தோட விலையை தீர்மானம் பண்ணுது. இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.